முருகுமாறன் சார் வணக்கம் சார். ஒரே நாள்ல இங்க கூட்டணி கவர்மெண்ட் அமையும், பிரதமர் மோடி தலைமையின் கீழ் இங்க ஒரு ஆட்சி அமையணும்ட்டு நீங்க விரும்புறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்க அதிமுக தலைமையில் தான், அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க சார். எங்கேயாவது முரண்படுகிறதா சார் இந்த தேர்தல் களம்? ஆட்சியில் பங்கு தரக்கூடியவர்களோடு நாங்க கூட்டணியை போட்டு ஒரு பக்கம் தினகரன் சொல்றாரு, ஆட்சியில் தரப்போறோம், பங்கு தரப்போறோம் அப்படின்ட்டு விஜய் சொல்றாரு. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் ஏடிஎம்கே இருக்கிறதா, அல்லது இப்படியான இந்த கோரிக்கை எழுவதையும் அதிமுக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குதா? ஆடியோ வைப்பீங்களா சார்? பேசலாம் சார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்டதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில 1977 தொடங்கி 2016 வரை 7 முறை, 3 முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் 4 முறை புரட்சி தலைவர் அம்மாவும் ஆட்சி அமைத்தார்கள். இந்த 7 முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்து நல்லாட்சியை தந்திருக்கிறது. சரி. 1996 நாங்கள் வெற்றி வாய்ப்பை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இழந்தார்கள். ஆனால் அப்போது கூட மிக பெரும்பான்மையான எதிர்கட்சியாக நாங்கள் களத்தில் நின்று மக்கள் மன்றத்திலே களமாடினோம். ஆனால் 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் வந்தபோது 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். சரி. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தது. 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்ட திமுக அன்றைக்கு அவர்களை ஆதரித்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ, காங்கிரஸ்க்கோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அமைச்சரவையில் ஆட்சியில் பங்களிக்கவில்லை. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட நிலைமை இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரவில்லை, வராது, வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் கோடிட்டு காட்டுவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமையும். சார், பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை அதுக்கு முன்னாலேயே ராஜ்யசபா உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராக்கிட்டாங்க சார். எதுவும் செய்யலன்னு சொல்றாங்க. ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சராக்கலாம். 98 அம்மாவும் அன்றைக்கு இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை மதிமுகவை உருவாக்கி அமைச்சரவையில அன்றைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக இருந்தார்கள். அது ஒரு விஷயம். மாநிலத்திலே பங்கெடுக்கின்ற போது மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்தார்களா? மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. இல்ல சார், திராவிட கட்சிகளுடைய 50 முழக்கங்கள்ல அது ஒண்ணு. மாநிலத்தின் சுயாட்சி, உங்களோட பார்ட்டியினுடைய ஸ்டாண்டும் அதுதான் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மலரும் என்று சொல்லியிருக்கிறார். 2026 மலரும் என்று சொல்கிறார். அவர் மகாராஷ்டிராவிலும் அப்படித்தான் சொன்னார், டெல்லியிலும் அப்படித்தான் சொன்னார், சமீபத்தில் நடந்த பீகாரிலும் அப்படித்தான் சொன்னார். எங்களை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த 2 ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி அமையும் என்று சொன்னால் இன்றைக்கு வலுவான சார், என்னன்னா நான் என்னோட சந்தேகத்தை தான் கேட்கிறேன் சார். சொல்லுங்க சந்தேகம். நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யூபிஏனுடைய கூட்டணி கிடையாது, இந்தியா கூட்டணி தான் இங்க ஆட்சி அமைக்கும்ட்டு டிஎம்கே தரப்புல இருந்து ஒருத்தரும் சொல்ல முடியாது. அந்த பார்ட்டியில இருக்கக்கூடியவங்க இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டதே ஒழிய அது மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது.
சரி. ஆனா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது நீங்க இந்த 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 வித்தியாசத்தை முருகுமாறன் சார் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா, என்டிஏ கூட்டணி என்பது நீங்க மத்திய இல்ல சார், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக மட்டும் கிடையாது சார். இல்ல முருகுமாறன் சார், என்டிஏ அப்படிங்கிறது பார்லிமெண்ட் தேர்தலுக்கானது மட்டும் கிடையாது. அவர்கள் இந்தியா முழுமைக்குமான என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறதாங்கிறதா எங்களுடைய கேள்வி. இல்ல இல்ல, நான் சொல்ற கருத்து என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க அவங்க கூட கூட்டணி இல்ல, அதை சொல்றேன், அதை சுட்டி காட்டினேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட கூட்டணி இருக்கிறோம். அது என்டிஏ கூட்டணிக்குள் ஏடிஎம்கேவா, ஏடிஎம்கே கூட்டணியோடு என்டிஏவா? இந்திய அளவிலே பொறுத்தவரையில என்டிஏக்குள் அதிமுக, தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுகவில் பாஜக. அதிமுகவில் பாஜகவா? பாஜக. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமை தாங்குகிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுகவில் பாஜக. இந்த கூட்டணிக்கு ஏதோ புதுசா பேர் வைப்பீங்களா? இல்ல, அதே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சார். என்ன உங்களுக்கு அதுல சந்தேகம்? அதே தேசிய ஜனநாயக கூட்டணி தான். மாண்புமிகு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காங்க 3 முறை ஒரு சார். அமித்ஷா சொல்லி செல்வது அதிமுகவினுடைய வாக்கு அல்ல அப்படிங்கறத உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். உங்களுடைய பார்ட்டி இப்ப நீங்க செயற்குழு பொதுக்குழு போட்டீங்கல்ல, அதுல நீங்க சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணியா தான் நாங்க இங்க எலெக்ஷனை சந்திக்கிறோம்ட்டு. சரி, அதுல எங்கேயா சொல்லி இருக்கீங்களா உங்களோட ரெசல்யூஷன்ல? இல்ல, நாங்க சொல்றது நீங்க இங்க ஒரு பொது லைவ் சேனல்ல உட்கார்ந்துகிட்டு சொல்றீங்க இங்க என்டிஏ கூட்டணி தான் சொல்லிட்டு ஒரு ஏடிஎம்கே ஃபார்மர் எம்எல்ஏ சொல்றீங்க. இல்ல சார், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நாடு முழுமைக்குமான ஒரு தலைப்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி. காதல இல்ல? புரியுது எனக்கு. எனக்கு நல்லா புரியுது சார். அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக அறிவிப்பெருமானியோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். அது என்ன உங்களுக்கு சந்தேகம் சார்? எனக்கு சந்தேகமே கிடையாதுங்க. சொல்லுங்க. எனக்கு சந்தேகமே கிடையாது. அதிமுகவோட கூட்டணிக்குள் நாங்க இருக்கிறோம் பாஜக சொல்லி இருந்தால் எனக்கு சந்தேகம் இல்ல சார். அவரு தெளிவா அவங்க என்டிஏ கூட்டணி இங்க ஆட்சி அமைக்குங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சார், மாநில தலைவர் நாளைக்கு சொல்வார் சார். எங்களோட டெல்லி சொல்றதா நான் கேட்பேன் பாரு சார். இல்ல இல்ல இல்ல, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது மாநிலத்துக்கான தேர்தல் தானே, மத்திய அமைச்சரவைக்கான தேர்தல் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். 2001 உங்களுடைய அரசாங்கம் இருந்தபோது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது சொல்றேன், 300 தடவை மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் முருகன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் 21 தேர்தலில் யார் முதலமைச்சர் எங்களுடைய டெல்லி தலைமை தான் தீர்மானிக்கும். அப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்க இன்னைக்கு நீங்க பேசுனத நான் அப்படியே திரும்ப உங்களுக்கே சொல்றேன். நானு தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க சார். இருங்க சார், பீகார்ல கூட நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று என்டிஏ கூட்டணியில சொல்லல. ஆனா ஆட்சியில நிதிஷ்குமார் அவரை அமர்த்து வச்சாங்க. உங்களுக்கு சார், தமிழ்நாடு பீகார் அல்ல சார். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும். அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருப்பதை காரணத்தினால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். சரி, ஓகே. முருகுமாறன் சார், இந்த தேர்தல் நெருங்க இந்த அழுத்தம் திருநாவுக்கரசு ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருநாவுக்கரசு பேசிட்டீங்க நிறைய, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முருகுமாறன் சார் நீங்க பேசிட்டீங்க சார். முருகுமாறன் சார் உங்ககிட்ட வரேன் சார். முருகுமாறன் சார், இந்த தேர்தல் நெருங்க இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கம் பிஜேபி கிட்ட இருந்து வராது அப்படின்ட்டு ஏடிஎம்கே முழுமையாக நம்புகிறதா சார்? ஏன்னா உங்களோட கூட்டணி இன்னும் எந்தெந்த பார்ட்டி வரப்போகுதுன்னு எதுவுமே இன்னும் உறுதிப்படுத்தப்படலைங்கிறதுனால கேட்கிறேன்.
எல்லாம் இதுக்கு முன்னால ஏடிஎம்கேக்குள்ளதான் கூட்டணிக்கு வருவாங்க. ஆனா இந்த முறை என்டிஏ கூட்டணி என்று அமைத்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை என்டிஏ கூட்டணிக்குள் சேர்த்து அவர்கள் ஒரு கூட்டணியாக வந்து ஏடிஎம்கேவை தனிமைப்படுத்த போகிறார்களா இந்த முறை? அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். அதெல்லாம் அவங்க செய்ய கிடையாது. அதிமுக தலைமையில ஆட்சி அமைப்போம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னா சார் சார் அதிமுக தலைமையில் கூட்டணினா எல்லா பார்ட்டியும் அதிமுக தலைமையில தான் கூட்டணி. பாஜக ஒரு தனி கட்சி தான். ஏன்னா என்டிஏ கூட்டணிக்குள் இங்க எந்த கட்சியும் இல்லையே. இப்போ எந்த கட்சி இருக்குது இப்ப என்டிஏ கூட்டணியில? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இது ஒரு நிமிஷம் சொல்றேங்க. இப்ப இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா சார்? சரி, ஹலோ, இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு அகில இந்திய அளவுல காங்கிரஸ் தலைமை தாங்குது, தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமை தாங்குது. சரி, அதேதான் அகில இந்திய அளவுல பாஜக தலைமை தாங்குது, தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமை தாங்குது. என்ன இதுல உங்களுக்கு சந்தேகம் சார்? இப்ப என்னன்னா சார், இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணியில ஆமா நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறோம் பாமக சொல்லல, தேமுதிக சொல்லல, புதிய தமிழகம் கட்சி சொல்லல சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். புதிய சார் தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சியுமே சொல்லல சார். இன்னும் அவங்க எல்லாம் பேசி முழுமையாக இன்னும் அவங்களெல்லாம் முழுமையா சேர்த்து கூட்டணிக்குள்ள இணைக்கல, கூட்டணிக்குள்ள இணைந்த பிறகு வருவாங்க. அதுதான் சார் நான் கேட்கிறேன். இவ்வளவு நாள் அவர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்குள் இருந்தாங்க, அவங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க என்டிஏ கூட்டணிக்குள் அனுப்ப நீங்க தயாராயிட்டீங்களான்னு கேட்கிறேன். இல்ல சார், அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தலில் இப்ப நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்க போறோம், வருவாங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அன்பு சகோதரர் திரு மதிவாணன் அவர்கள் கோடிட்டு காட்டினாங்க சார். ஒரு விஷயம் சார், ஒரே விஷயம் சார், சொல்லுங்க சார். அன்பு சகோதரர் திரு மதிவாணன் அவர்கள் கோடிட்டு காட்டினாங்க, பேசும்போதே சொன்னாரு இது அதிமுக இல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னாரு. நான் அன்பு சகோதரருக்கு சொல்றேன், அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டினாரு, அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப திமுக என்ன திருக்குவளை முன்னேற்ற கழகமா? பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க சார். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க 75 ஆண்டு கால பவள விழா கொண்டாடின ஒரு கட்சி, அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 50 ஆண்டு காலம் திரு உச்சவேல் கருணாநிதி அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர். அதற்கு பின்னால் 1982 இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்று 2018 என்னப்பா அவ்வளவு தலைவர். இப்ப அதற்கு பின்னால் இன்றைக்கு 2019 திரு உதயநிதி அவர்கள் சேர்க்கப்பட்டு அவர் இளைஞருடைய செயலாளர். பிறகு 2021 எம்எல்ஏ, 2022 அமைச்சர், 2024 துணை முதலமைச்சர். இப்போ 300 ஆண்டு காலம் ஆகுது மன்னராட்சியை ஒழிச்சு சமூக நீதி பேசுற நீங்க இதை ஏத்துக்கிறீங்களா? இது சரியா சார்? முருகமாறன் சார் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட எதை கேட்டேன்னா உங்களுக்கு கோபம் வேற வருது, அதனால நான் கேட்கல, நீங்களே சொல்லிருங்க சார். நம்ம சார் இதயத்துல சார் சொல்றாரு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லுவோம், இந்தியா கூட்டணின்னு நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க 3 முறை அவங்க 3 தடவை தொடர்ந்து 3 தடவை இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதம அமைச்சர் அவர் இருக்கிறார். நாடு முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா பேசி முடிச்சா விடுங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க சார்? பேசலாம் சார். சார் அவங்க 3 முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, எல்லாம் கரெக்ட் தான் சார். ஆனா இவர்களை தூக்கி சுமக்க நாங்கள் என்ன பாவமா செய்தோம் அப்படின்னு பேசினது நாங்க இல்ல நீங்க. இவர்களால் தான் தோற்றோம் அப்படின்னு சொன்னது நாங்க இல்ல நீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அரசியலை பொறுத்தவரைக்கும் யாரும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. காங்கிரஸ் தான் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி சொன்னாரு, காங்கிரஸ் இது தொங்கு சதை இது சொன்னாரு. இன்னைக்கு கூட்டணி இல்லையா சார்? அமித்ஷா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஊழல் கட்சி வேற எதுவும் இல்லைன்னு கடந்த நாடாளுமன்றத்தில் சொன்னாரு. மோடி அவர்களும் ஜெயலலிதா பத்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சார் நீங்க பேசி முடிச்சிருங்க சார் ப்ளீஸ்.
நேற்று பேசியிருக்காரு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் இருந்த கட்சி திமுக நேற்று பேசியிருக்காரு. அமித்ஷா சொன்னான்னு சொல்றேன். அமித்ஷா சொன்னதுதான் நேற்று தான் அவர் பேசியிருக்காரு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் இருந்த கட்சி திமுக அமித்ஷா பேசியிருக்காரு. இல்லையா சார், நீங்க கூட்டணியில இல்லைன்னா உங்களையும் சொல்லி இருப்பாரு சார். ஏன்னா உங்களையும் தான் சொன்னார் அவரு. அரசியல்ல யாரும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதனால நண்பனா இருப்பதனால் சொல்லாமல் இருக்கிறார், அப்படித்தான் அர்த்தம். அப்படி கிடையாது. அரசியலை பொறுத்தவரைக்கும் யாரும் நிரந்தர நண்பர் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இனி எழவே முடியாது. சரி, நல்லது சார், நல்லது.